தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறைவா, உமது சிலுவை பாதையில் பங்கெடுக்க எங்களை ஒன்று சேர்ப்பதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களோட இந்த தருணத்தில் இருந்து எங்களை வழிநடத்தி உமது அனுபவத்தை, அன்று நீர் என்ன வேதனை அனுபவிக்கிறோ அதை நாங்கள் உணர, அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள, அதனால் நீர் எம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை அறிந்து உம்மோடு ஒன்றாக இருக்க எமக்கு உதவி அருளும். நீர் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு புரிந்து கொண்டு அதன் வழியில் நடக்க எங்களோடு என்றும் இருந்து எங்களை வழி நடத்துமாம். முதலாம் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டனர். ஆதியும் அந்தமுமான நம் தேவன், ராஜாதி ராஜன், அனைத்திற்குமே உயிர் கொடுத்த கடவுள் இங்கே சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகின்றார். என்ன ஒரு முரண்! இயேசு சிலுவை மரண தண்டனை விதிக்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டார்? அந்த காலத்துல மத தலைவர்கள் அவரை பார்த்தாலே பயம். ஏன்னா இயேசு அவங்களுடைய அதிகாரத்தை, நம்பிக்கைகளை, போலியான நம்பிக்கைகள், என் வாழ்க்கை நடைமுறையை கூட கலைச்சிடுவாருன்னு அவங்களுக்கு ஒரு பயம். இயேசுநாதர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு கூட ஜனங்களுக்கு பாவத்துக்கு கூட மன்னிப்பு கொடுத்தாரு. அது கடவுள் செய்யக்கூடியது மட்டும் இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த யூதர் அந்த காலத்துல செஞ்சிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இவரு சுட்டி காட்டி அவங்களுடைய ஆன்மீக பாசாங்கு, ஹிப்போக்ரிசி இதெல்லாம் வெளிக்கொணர்ந்து ஊழல், தற்பெருமை, தன்னேற்றம், செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இதெல்லாம் சுட்டி காட்டி அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கிறார். பரிசேயர், சதுசேயர் இவங்கெல்லாம் அவர் என்னன்னு கூப்பிடுறாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. மத்தேயு 23:27. அப்ப இயேசு சட்டத்தையே மாத்தி அமைச்சுக்கிட்டு இருந்தார். அன்பு, கருணை இது எல்லாமே சட்டத்துக்கு மேலானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஓய்வு நாள்ல குணப்படுத்துதல் உதாரணத்துக்கு. அப்ப இப்படியெல்லாம் இயேசுநாதர் செஞ்சிட்டு இருக்கும் போது, அவங்களுக்கு நேரு சவாலா நிற்கும் போது, அந்த மத பெரியவங்க எப்படி ஓரமா நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க? பிலாத்து அந்த காலத்துல ரோமியர்களுக்கு ஆளுநர், கவர்னர். அவரு இயேசுவை எப்படியாவது விடுதலை பண்ணிடலான்ட்டு வழி பார்க்கிறார். ஏன்னா அவரால் இயேசுநாதர்கிட்ட எந்த ஒரு தப்பையும் கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் கடைசியில அவரும் அரசியல் அழுத்தங்களுக்கு பார்த்து பின்வாங்கினார். யோவான் அதிகாரம் 19:12 சொல்லுது, இவனை விடுதலை செய்தால் நீர் ராயனுக்கு, அதாவது செசாருக்கு சிநேகிதன் அல்ல, நண்பன் அல்ல. அவர் அதையும் பார்த்து பயந்து பின்வாங்கி கடைசியா பிலாத்து ஒன்று சொல்றாரு, இது பாருங்கப்பா, பாஸ்கா பேர்ல ஒரு குற்றவாளிய விடுவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அப்ப நான் இயேசுநாதரை விடுதலை பண்ணிடுறேன். ஏன்னா அப்படி இல்லைனாக்கா நான் பராபஸ விடுதலை பண்ற மாதிரி இருக்கும். இதுல பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பேச்சு இருக்கு. பராபஸோட முழு பெயர் ஜீசஸ் பராபஸ், இயேசு பராபஸ். அந்த பராபஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தந்தையின் மகன். அப்போ இவங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது, இயேசு தந்தையின் மகன், அந்த நல்லவர் ஒரு பக்கம், அடுத்த பக்கம் இயேசு தந்தையின் மகன் கெட்டவன் ஒரு பக்கம். தப்பே செய்யாம குற்றம் சாட்டப்பட்ட உண்மையான மெசையா ஒரு பக்கம், தப்பு செஞ்சு குற்றம் சாட்டப்பட்ட உண்மையான குற்றவாளி ஒரு பக்கம். நம்மளுக்கு தெரியும் அன்னைக்கு அந்த கூட்டம் யாரை தேர்ந்தெடுத்துச்சு.
ஆனா தேர்வு செய்ய வேண்டிய, முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது அந்த யூத மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் என்றும் நமக்கும் கூடத்தான். நம்மளுடைய வாழ்வுல எத்தனை முறை நாமும் தவறான தேர்வுகளை, தவறான முடிவுகளை எடுக்கிறோம். பிலாத்துவை போலவே கிறிஸ்துவோடு நிற்பதை, அந்த பொறுப்பை எத்தனை முறை தவற விட்டுறோம். நம்மள நாமே கேட்டுக்கொள்வோம். கர்த்தர் இயேசுவே, நீங்கள் குற்றமற்றவராக இருந்தால் எங்களுக்காக தீர்ப்பை ஏற்றுக்கொண்டீர். உலகம் எங்கள் மீது திரும்பினாலும் உண்மை மற்றும் நீதியில் உறுதியாக நிற்க எங்களுக்கு உதவி அருளும். ஆம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இறைபார கடவன. ஆமென். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பருத்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இரண்டாம் நிலை, இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டது. நாம இன்றைய கோயில்கள்ல பொதுவா பார்க்கிறது போல, இயேசு அன்னைக்கு சுமந்து போன சிலுவை நல்லா இழைச்சு பாலிஷ் எல்லாம் போட்ட மரம் இல்லை. அது உண்மையிலேயே பார்க்க போனா ஒரு பிளவுபட்ட கனமான கட்டை, செரா இருக்கும். கையில குத்தும், தொட்டாலே குத்தும். அதெல்லாம் ஒன்றும் பாலிஷ் பண்ணல, நல்லா இழைச்சது இல்லை. அதோட எடையை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 75ல இருந்து 125 பவுண்டு வரைக்கும் இருக்கும். அதாவது 35ல இருந்து 60 கிலோ வரைக்கும். ரொம்ப கனமான கட்டை. ஆனா இதுல ஒண்ணு என்னன்னாக்கா, அந்த முழு சிலுவையவும் இயேசுநாதரை தூக்கிட்டு போக வைக்கல. அந்த காலத்துல பழக்கம் என்னன்னாக்கா, இந்த கிராஸ் பீம் இருக்கு இல்லையா, கையில ஆணி அடிக்கப்பட்டது, அந்த அந்த போர்ஷன், அந்த ஹாரிசான்டல் பார்ட், அதுக்கு வந்து பேட்டிபுலம்னு பேரு. அதை மட்டும் தான் தூக்கிட்டு போக வச்சாங்க. அப்ப நமக்கு மனசுல தோணலாம், ஓ அப்படின்னா கொஞ்சம் வெயிட் கம்மியா தான் இருக்கு. அந்த பேட்டிபுலமே, அந்த கிராஸ் பீமே அந்த 35-60 கிலோ இருந்தது. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, அது கொஞ்சம் முழு கிராஸை விட கம்மி வெயிட்டா இருந்தாலும் கூட, இந்த தோள்பட்டையில இயேசுநாதர் சுமந்து எடுத்துன்னு போற மாதிரி காட்டுறாங்க இல்லையா, அது பண்ண முடியாது. அதனால ஆக்சுவலி அந்த ஒத்த கட்டையை தூக்கின்னு போறது இன்னுமே கஷ்டம். இயேசுநாதர் அன்னைக்கு நடந்து போன தூரம், அந்த இடைவெளி வந்து, அது பேரு வியா டொலரோசா. அது ஒரு கூட்டம் நிறைஞ்ச பொது இடம். குற்றவாளிகளை அந்த வழியா அவங்களுடைய சிலுவையை சுமந்துக்கிட்டு போறதுக்கு வச்சதுக்கு காரணம் என்னன்னாக்கா, பகிரங்கமா எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணும்ன்றது. ரோமையரோட சட்டத்தை யார் மீறினாலும், யார் மீற நினைச்சாலும் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும் தான் அப்படி செஞ்சாங்க. இயேசு குற்றமற்றவராக இருந்த போதிலும் குற்றவாளிகளுக்காக விதிக்கப்பட்ட சிலுவையை முன்வந்து ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சொந்த சுமைகளையும் சோதனைகளையும் சுமப்பதை நாம ஏத்துக்கிறோமா, எதிர்க்கிறோமா? நாம் துன்பத்தை எதிர்கொள்ளும் போது அதை ஒரு தண்டனையா பார்க்கிறோமா, அல்லது ஆழமான நம்பிக்கை மற்றும் சரணடைதலுக்காக பாதையா பார்க்கிறோம்? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கனமான சிலுவையை சுமப்பதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தூணில் துன்பப்பட்ட அதே இயேசு உங்கள் வலியில்,
உங்கள் அருகில் நடந்து செல்கிறார். அவர் உங்கள் துன்பத்தை பார்ப்பது மட்டுமல்ல, அதை பகிர்ந்து கொள்கிறார். இன்று உங்கள் காயங்களை அவர் தாங்க அனுமதிப்பீர்கள். கர்த்தரே, எங்கள் சுமைகளை அன்புடன் ஏற்கும் தைரியத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் துயரங்களில் நீர் எப்போதும் எங்களுடன் இருக்கிறீர், நின்று கொண்டிருக்கிறீர் என்றதை உணரவை எங்களுக்கு அந்த விசுவாசத்தை பலப்படுத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனும். ஆமென். ஆலா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாலா துயரால் துடிக்க வைத்தார். தாலா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செய். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு. இயேசு மரித்த போது, செத்த போது, அவர் இளமையின் உச்சக்கட்டத்திலே இருந்தார் என்று சொல்லலாம். அவருக்கு வயசு 32 தானே. அவர் அந்த நடந்து போன தூரம் எருசலேம் உள்ள பாரம்பரியமான வயா டொலரோசா சுமார் 600 மீட்டர் தான். அதாவது அரை மைலுக்கும் கம்மியா தான் இருந்துச்சு. அல்லது ஒரு 2000 அடின்னு சொல்லலாம். இது அந்த விசாரணை நடந்த அன்டோனியா கோட்டையிலிருந்து அவர் சிறுவையிலே அடிக்கப்பட்ட கொல்கோத்தா வரைக்கும். இப்போ இயேசு ஒரு இளைஞர், 600 முதல் 700 மீட்டர் மட்டுமே அந்த தூரம். இருந்த போதிலும் இயேசு ஏன் ஏற்கனவே விழுந்து? யோசிச்சு பார்த்தா இயேசு ஏற்கனவே தூணில் கசையடி கடுமையான அளவுக்கு ஆளாகிறார். சிலுவை சுமப்பதற்கு முன்னையே அவங்களாம் அந்த கடுமையான பலவீனத்துக்கு உள்ளாகணுன்றதுக்காகவே இந்த கசையடி கொடுக்கப்படும். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடிக்கிட்டு நான் சொல்றத நினைச்சு பாருங்க. அந்த காலத்துல ரோமைய சட்டம் என்னன்னாக்கா, ஒரு குற்றவாளிக்கு அதிகபட்சமா 40 கசையடி தான் கொடுக்கலாம். சாட்டையால 40 தடவை தான் அடிக்கலாம். ஆனா இயேசுவோட உடம்புல 40 இல்ல, 120 கசையடி இருந்துச்சு. இது எப்படி ஆச்சு? அப்போ அந்த காலத்துல இந்த மத தலைவர்களுக்கும் கூட்டங்களுக்கும் இயேசு மேல எந்த அளவுக்கு கசப்பு இருந்துச்சுன்னா, கோபம் இருந்துச்சுனாக்கா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிளாக்ரம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ரோமைய சாட்டைய உபயோகப்படுத்துறாங்க. அந்த பிளாக்ரம், இந்த ஸ்பெஷல் சாட்டையில என்ன ஆகும்னாக்கா, அந்த நுனி கிட்ட அதை 3ஆ பிரிச்சிடுவாங்க. சாட்டைய 3ஆ பிரிச்சிடுவாங்க. அது ஒண்ணுலயும் ஒரு உலோகம், இல்ல கூர்மையான எலும்பு தூள், இல்ல ஈய பந்து, இதெல்லாம் வச்சு அந்த ஓரத்துல வச்சு அதால அடிப்பாங்க. என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு இது வந்து ஜஸ்ட் காயத்தை உண்டாக்காது, வெறும் காயத்தை உண்டாக்காது, எக்கச்சக்கமான சதையை பிச்சுக்கிட்டு வர அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு அடிக்கும் இது 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கிறதுனால 3 அடி அடிக்கிறதுக்கு சமம். அதனாலதான் இயேசுவுக்கு பாருங்க, யாருக்குமே இல்லாத அளவுக்கு 40 சாட்டை அடி தான் சட்டப்படியே ஜாஸ்தி கொடுக்கணும். ஆனா இயேசுநாதர் உடம்புல 120 காயங்கள் இருந்துச்சு. நினைச்சு பார்க்கவே எவ்வளவு கொடூரமா இருக்குல்ல. அந்த வலியை உங்களால் உணர முடியுது. இயேசு ஏற்கனவே தூணில் அனுபவித்த சித்திரவதை, கடுமையான ரத்த இழப்பு, தசை அதிர்ச்சி, மசில் ட்ராமான்னு சொல்ற தசை அதிர்ச்சி, நீர் இழப்பு, டீஹைட்ரேஷன், இதெல்லாம் வந்து அவர் ஏற்கனவே கஷ்டப்பட்டு அந்த அந்த அனுபவத்துக்கு போயிட்டார். ரோமானிய வீரர்கள்
கசையடியே ஒரு விளையாட்டா பார்ப்பாங்க. பாதிக்கப்பட்டவர் வழியால மட்டும் இல்லாம கேலி செஞ்சு மகிழ்வார். இயேசுவின் கசையடையின் தீவிரம் அவர் தனது சிலுவையை சுமப்பதற்கு முன்பே அவர் ஏற்கனவே மரணத்திற்கே அருகில் இருந்தார் என்பதை குறிக்கிறது. கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு சித்திரவதையை தாங்கிய பிறகு கரடுமுரடான பாதை, கற்கள் நிறைந்த பாதை, தூசியும் இருந்த பாதை ஒரு புறம், கோபமா கேலி செய்யும் விரோத கண்களோடு பார்க்கிற கூட்டம் இன்னொரு பக்கம். அவருடைய உடல் ஏற்கனவே பலவீனமான இருந்த நிலையில ஒரு வீழ்ச்சி வேதனை மட்டும் கொடுக்காது. அது அவருடைய காயமடைந்த திறந்த சதையை கரடுமுரடான தரையில் அழுத்தி அவருடைய புண்காயங்களில் கல்லு, மண்ணு, தூசி எல்லாத்தையும் பதிக்குது. எவ்வளவு கஷ்டம் இது. ஆம், இயேசு விழுந்தார். ஆனால் அவர் எழுந்து தொடர்ந்தார். பாவம், துன்பம் அல்லது தோல்வியின் சுமையில் கீழ் நாம் எத்தனை முறை தடுமாறுகின்றோம். அந்த நேரத்தில் நாம் கைவிட்டு விடுகிறோமா அல்லது அவரது பலத்தால் மீண்டும் எழுகிறோம்? இயேசுவை வாழ்க்கையின் சுமைகளால் நாம் தடுமாறும் போது உமது அருளால் எங்களை உயர்த்தும். உங்கள் இரக்கத்தின் நம்பிக்கையுடன் மீண்டும் எழுந்திருக்க எங்களுக்கு உதவியருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆம். விழுந்தீர் சிலுவை பலுவோடு, மீண்டும் எழுந்தீர் தூயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பலுவோடு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. நான்காம் நிலை, இயேசு தன் தாய் மரியாளை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செய்கிறேன். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டது. இதுக்கு முன்ன ஒரு முறைக்குள்ளும் பார்த்தில்லாத அளவுக்கு இயேசு சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கு. இதை பார்த்த மரியாள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் துயரமும் உண்டாயிருக்கும். யூத குலத்து பெண்கள் அந்த கூட்டத்துல நிப்பாங்களோ ஒழிய சிலுவை சாவு நடக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. இருந்தாலும் தாய் மரியாள் அங்கே வராங்க. யூத சோல்ஜர்ஸ் அவங்கள தள்ளி விட்டுட்டு, கூட்டத்தை தள்ளி விட்டுட்டு தான் மகன் கிட்ட வராங்க. சிமியோன் சொன்ன வாக்கு லூக்கா 2:35 அவர் சொல்றாரு, உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும். அந்த வாக்கு இந்த நேரத்திலையும் மாதாவை பின்தொடர்ந்து வருது. அடிப்பட்டு காயப்பட்டு ரத்தம் ஒழுக ஒழுக அவங்க மகன் நிக்கிற இடத்துல கூட அந்த வாக்கு அவங்களை பின்தொடர்ந்துகிட்டே வரும். ஆனா பாருங்க, இந்த இடத்துல கூட மாதா இயேசுநாதர் கிட்ட ஒண்ணுமே பேசுனதா எழுதிடல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுடைய அங்க இருக்கிறதே அந்த அமைதியான வலிமையே வார்த்தைகளை விட ரொம்ப ரொம்ப அர்த்தம் உள்ளது. இதுல நாம கவனிச்சு கத்துக்க வேண்டிய பாடம் நம்மளுக்கு ஏதாவது இருக்கா? மாதா இயேசுவ நிக்க சொல்லல, அவருடைய சிலுவையை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கல. அவங்க கூட நின்னாங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய கஷ்டத்துல அவங்க கூட இருந்தாங்க. நம்மளுடைய பிரியத்துக்கு உள்ளவங்க கஷ்டப்படும் போது நம்ம எல்லாத்தையும் எப்பயுமே சரி பண்ண பாக்குறோமோ, அல்லது அவங்க கூட இருந்து அந்த அமைதியான அன்பை அவங்களுக்கு கொடுக்கும். மாதாவ மாதிரி நாமும் கடவுளுடைய திட்டத்துல நம்பிக்கை வைக்கிறோமா?
நம்மளுடைய இருதயங்களை கம்ப்ளீட்டா உடைஞ்சு போகும்போது, கர்த்தரை மரியாயின் துக்கத்தில் ஒரு தாயின் அன்பை காண்கின்ற துயரில் ஆழ்ந்திருக்கும் அனைவருக்கும் நீர் ஆறுதல் அளித்திடும். எங்கள் வேதனையிலும் உங்கள் திட்டத்தில் நம்பிக்கை கொள்ள உதவியருளும். ஆம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். தாங்கிட உண்ணா துயரூற்றே உம்மை தாங்கிய அன்னை துயரூற்றார். தாங்கிட ஒண்ணா துயரூற்றே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஐந்தாம் நிலை, சீமோன் சிலுவையை சுமக்க அழைக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சி. தீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் ஒரு வழிபோக்கர், பாஸ்காவுக்காக ஜெருசலம் வழியாக செல்பவர். இதுல கவனிச்சு பாருங்க, சீமோன் சந்தோஷமா முன் வரல. சிலுவையின் பாரத்தின் கீழ் போராடி கொண்டிருந்த ரத்தக்கரை படிஞ்ச மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்கு அவரு தள்ளப்படுறார். அப்ப அவருடைய முதல் எதிர்வினையை நினைச்சு பாருங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? மனக்கசப்பு, ரிசென்ட்மெண்ட். அவரு எருசலேமுக்கு பாஸ்காவுக்காக வந்தார். ஒரு கல்வனுடைய சிலுவையை சுமந்து அசிங்கப்படுறதுக்கு இல்லை அப்படின்றதுதான் அவருடைய முதல் யோசனை. ஆனா அவர் இயேசு பக்கத்துல அந்த நேரத்துல நின்று இயேசுவோட கஷ்டப்பட்டு அவர் மூச்சு விடுறதை கேட்டு, அவருடைய ரத்தம் கலந்த வேர்வை, கிழிஞ்சு போன முகம், இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு மாறுது. தேவையில்லாத சுமை அப்படின்னு அவர் நினைச்சு ஆரம்பிச்சது ஒரு புனித பாக்கியமா மாறிடுது. சீமோன் ஒரு மனசு இல்லாம தான் உதவி செய்ய வராரு. ஆனா அது எப்படி மாறிடுதுன்னா, அவரு இயேசுவுக்கு கூடவே இயேசுவோட வழியிலேயே நடக்கிறதுக்கா மாறி. சீமோன் நினைச்சது அவரு ஒரு குற்றவாளிக்கு உதவி செய்யறாருன்னு நினைச்சார். ஆனா உண்மையிலேயே நிகழ்ந்தது என்ன? கடவுள் அவருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தார். அவரை ரட்சிப்பை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்தார். நாமளும் நம்ம சுமைகளை ஒரு தண்டனையா பாக்குறோமா? அல்லது கடவுள் பக்கத்துல நடக்கிறதுக்கு, இயேசுநாதர் பக்கத்துல நடக்கிறதுக்கு ஒரு அழைப்பா பார்க்கிறோம்? கஷ்டமான சூழ்நிலையில் எதிர்கொள்ளும் போது நாம் அதை எதிர்க்கிறோமா? அல்லது அவர் மீது நம்பிக்கை, அவரது திட்டத்துல நம்பிக்கை வச்சு அவர் கிட்ட அழைக்கிறாரு அப்படின்றத அங்கீகரிக்கிறோமா, உணர்கிறோம்? கர்த்தரே, சீமோன் உமக்கு செய்ததை போல தேவை உள்ளவர்களுக்கு சேவை செய்ய எங்கள் இதயங்களை திறந்துவிடும். நாங்கள் ஒருவருடைய பாரங்களை அன்புடன் தாங்கி ஒருவருக்கு உதவி செய்வதற்கு உதவி செய்தருளும். ஆம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக.
ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்தார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டது. வெரோனிகா என்பவர் யார்? சுவிசேஷத்துல எந்த பகுதியிலும் வெரோனிகான்ற பேரே இல்ல. வெரோனிகா இயேசுநாதருக்கு சொந்தம் என்றோ, நண்பர் என்றோ, தெரிந்தவர் என்று எங்கேயுமே இல்லை. ஆனா பாரம்பரியம் நம்மளுக்கு சொல்வது என்னன்னாக்கா, அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பெண்மணி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு முன்ன வராங்க இயேசுநாதர். வெரோனிகான்றது அவங்களுடைய உண்மையான பேரா கூட இல்லாம இருக்கலாம். லத்தீன்ல வெரா ஐகான் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து உண்மை உருவம். இப்ப இயேசு அவங்க துணியில விட்ட உருவத்துக்கு சான்றா அந்த வெரோனிகான்ற பேர் வந்திருக்கு. அந்த நிமிஷத்துல அவங்களுக்கு வந்த தைரியத்தை வச்சு அவங்க முன் வந்து அந்த துணியை எடுத்து இயேசுநாதருடைய முகத்தை துடைக்கிறாங்க. ரத்தம், வேர்வை, தூசி எல்லாமே இருந்தது துடைக்கிறாங்க. இது ஒரு ஆபத்தான செயல். தண்டனைக்கு உட்பட்ட ஒருத்தரை தொட்டா அவங்களுக்கே தண்டனை கிடைக்கிறதுக்கு அங்க சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா அன்புக்கு அபாயங்களை கணக்கிட தெரியும். அங்க துயரத்தை பாக்குறாங்க, உடனே செயல்படுறாங்க. அதுக்கு கைமாறா இயேசுநாதர் தன்னுடைய முகத்தை அவங்களுடைய துணியில பதிக்கிறார். இது ஒரு அருமையான அமைதியான சாட்சியம். நாம எந்த ஒரு காரியமோ இரக்கத்தின் பேர்ல பண்ணாலும் கடவுளால் அது கவனிப்பற்று போவே போகாது. வெரோனிகாவால அந்த நேரத்துல என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சாங்க. ஒரு துணி, ஒரு செய்கை, ஒரு நொடி. சில அறிஞர்கள் வந்து வெரோனிகா அந்த லூக்கா 8வது அதிகாரம் 43, 48ல சொல்ற அதே பெண்மணியா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது இயேசுவால குணப்படுத்தப்பட்ட அதே பெண்ணாக வெரோனிகா இருக்கலாம். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கு நோயால் அவதிப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை, துணியை தொட்டபோது குணமடைந்தவர். ஒருவேளை நன்றியுடனும் பின்னர் அவரை ஆறுதல் கொடுக்க முன் வந்து தைரியத்தை காட்டினாள் என்று கூட இருக்கலாம் அப்படின்றது சில சான்றோரோட. இந்த சம்பந்தம் உறுதிப்படுத்தப்பட்டது அல்ல. இருந்த போதிலும் இது அருமையான ஒரு தியானம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம். நம்பிக்கை, குணப்படுத்துதல் மற்றும் நன்றி உறவு பற்றிய அழகான ஒரு பரிந்துரை. மற்றவர்களுக்கு உதவுவது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தானே, இது எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சு நாம எத்தனை முறை அப்படி செய்யாம இருந்திருக்கோம். அன்பின் ஒவ்வொரு செயலும் நம் ஆன்மாக்களில் இதயத்திலேயே கிறிஸ்துவின் சாயலை பதிக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். வெரோனிகாவை போலவே நம் வாழ்வில் கிறிஸ்துவின் கருணையை, மகிமையை, கருணையை அனுபவிக்கும் போது பின்னர் மற்றவர்களுக்கு வழியாக இயேசுவுக்கு ஆறுதல் செய்ய நன்றி உணர்வு மற்றும் தைரியத்துடனும் நன்றி, தைரியம் இதெல்லாம் வச்சு முன் வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம். இயேசுவை துன்புறுவோரில் உங்கள் முகத்தை காணவும் இரக்கப்படவும் எங்களை ஆசீர்வதி. நீர் அன்பு செய்தது போல் நாங்களும் அன்பு செய்ய எங்கள் இதயங்களை மாற்றி அமைத்து விடும். ஆம், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆம். நிலையாய் பதிந்தது உம்வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில் நிலையாய் பதிந்தது உம்வதனம். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக.
7ஆம் நிலை, இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சி. இயேசு ஏற்கனவே ஒரு முறை விழுந்தாரு, இப்போ திரும்பவும் விழுறார். கசையடி, இரத்த இழப்பு மற்றும் கடும் சோர்வு அவருடைய பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டது. ஆனா இந்த 2வது முறை அவர் விழுறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இப்போ சீமோன் அவருக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறார். இன்னொரு ஆள் அவருக்கு உதவி செஞ்ச போதிலும் தூக்கிட்டு போட முடியாத அளவுக்கு இயேசுவோட உடல் பலகீனமாயிடுச்சு. அவருடைய உடல் ஏற்கனவே ரத்த இழப்பு, அதனால வர ஷாக், ஹைப்போவர்மிக் ஷாக் என்று சொல்ற மாதிரி ஒரு அடியும் அவரை மேலும் மேலும் சோர்வடைய செய்யுது. அவருடைய இதயம் செயலிழந்து அவரது உறுப்புகள் ஒண்ணு ஒண்ணா நின்னு போயிட்டு இருக்கு. ஆனாலும் அவர் எழுந்தார். அன்னைக்கு கீழே விழுந்து அல்லது வேகமா போக முடியாதவங்கள, குற்றவாளிகளை அந்த சோல்ஜர்ஸ் அடிக்கிற பழக்கம். நினைச்சு பாருங்க, கேலி கூத்து, பொறுமை இல்லாத ஜனங்க கத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். ஏற்கனவே கிழிஞ்சு போன முதுகுல இன்னமும் சாட்டை அடி இருந்த போதிலும் இயேசு எழுகிறார். அவர் கீழே இருக்கவில்லை. இந்த முறை அவர் விழுந்தது சோர்வுனால மட்டுமல்ல, நம்மளுடைய பாவங்கள், துரோகங்கள், நம்முடைய நிராகரிப்புகள், இந்த சுமைகளால கூட தான் அவர் விழுறார், மீண்டும் எழுறார். நாம எவ்வளவு முறை நம்மளுடைய சோர்வு, ஊக்கம் இல்லாமை இதுலலாம் உடைஞ்சு போயிடும். நாம திரும்ப திரும்ப ஒரே பாவத்துல விழுவது கை விட்டுறோமா அல்லது திரும்ப ஒரு முறை முயற்சி செய்யறோம்? இயேசு விழுந்தது நம்மளுடைய தோல்விகள் அந்த பாரத்துல, ஆனா அவர் எழுந்தது நம்மளுடைய மீட்புக்காக. நாமும் அவரோடு எழுந்திருப்போம். கர்த்தாவே, நாம் பலவீனமாகவும் சோர்வாகவும் உணரும் போது தொடர்ந்து நடக்க சக்தி அளிக்கவும், உங்கள் இரக்கத்தின் மேல் நாங்கள் எப்போதும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கவும் செய்தருளும். ஆம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தின் இளைப்பாற கடவன. ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீளத்தில் மூறுமறையும். ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. எட்டாம் நிலை, இயேசு எருசலம் பெண்களை சந்திக்க. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சி. இந்த ஸ்தலம் என்ன பொறுத்த மட்டும் ரொம்ப கம்மியா புரிஞ்சிக்கப்படுது. அதுக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதனால அதுல கொஞ்சம் சமயம் செலவழிச்சு அது என்னன்றதை புரிஞ்சு.
யூத பெண்கள் சிலுவை சுமந்து கொண்டு போற இடத்துல அழுதுகிட்டு தன்னுடைய துணிமணிகளை பிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்குது ஒரு சராசரி விஷயம். ஆனால் இந்த ஒரு சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமானது. இயேசுநாதர் அவங்களுக்கு, ஓ எனக்காக நீங்க அழுவுறீங்களே அதனால ரொம்ப நன்றின்னு சொல்றதுக்கு பதிலா அவங்கள திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு? லூக்கா 23:28 அவர் சொல்றாரு, எருசலேமின் பெண்களே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இயேசு அவங்களை கடிஞ்சிக்கிறாரா? இல்ல. இல்ல நான் கடவுள், உங்களோட அழுவெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு அப்படி சொல்றாரா? அப்படியும் இல்ல. அவர் சொன்னது ஒரு தெய்வ வாக்கு, ஒரு தீர்க்க தரிசனம். அத நம்ம தொடர்ந்து படிச்சோம்னாக்கா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் படிச்சாக்கா, அதுல என்ன சொல்றது? இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதாரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்திற்கு இவ்வகை என்றால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி ஒரு 40 வருஷத்திலேயே, கிபி 70வது ஆண்டு, ரோமையர்கள் டைட்டஸ் தலைமையில எருசலேம் நாட்டை முழுக்க முழுக்க அழிச்சிடுறாங்க. அழிச்சு தரமட்டமாக்கிடுறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்க செத்து போறாங்க. அவங்க பட்ட துயரமும் கஷ்டமும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு இயேசு கிட்ட அழுதுகிட்டு இருந்த அதே பெண்மணிகள், அவங்க தாங்கிய குழந்தைகள் அன்னைக்கு வளர்ந்து போய் அவங்க அந்த பயங்கரங்களை அனுபவிக்கிறாங்க. அப்ப இயேசு அவங்களுடைய அனுதாபத்தை அன்னைக்கு கேட்கல, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தார். அவருடைய வேதனையில கூட அவர் அடுத்தவங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு என்ன ஆச்சு? கூட்டம் கூட்டமா ஜனங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மாச கணக்கா கஷ்டப்படும். தோல், இந்த லெதர் இருக்கு இல்லையா, தோல்லாம் சாப்பிட்டாங்க, மிருகங்களை சாப்பிட்டாங்க பச்சையா, ஏன் மனுஷன்களை கூட சாப்பிட்டாங்க. அந்த 2ஆம் ஆலயம், யூதர்கள் வழிபாட்டுக்கே முக்கியமான இடமா இருந்த 2ஆம் ஆலயம், இந்த செகண்ட் டெம்பிள் மொத்தமா அழிக்கப்படுது, எரிச்சு தரமட்டமாக்கப்படுது. மத்தேயு 24:2 இதை பத்தி படி. ஜோசபஸ் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றது, 10 லட்சம் பேருக்கு மேல அதுல செத்தாங்க, 97,000 பேருங்களை அடிமைகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது அதுல குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுலதான் அந்த தீர்க்க தரிசனம் வெளிவருது. இந்த நிலைமையில நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஐயோ எங்களால தாங்க முடியல, நாங்க செத்தே போலாமே அப்படின்றாங்க இல்லையா? அப்போ அவங்க சொல்ற வார்த்தைகள் என்ன? மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்கள் மேல் விழுங்கள், எங்களை மூடிக்கொள்ளுங்கள், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதைத்தான் இயேசுநாதர் அன்னைக்கு அவங்களுக்கு எச்சரிக்கையா சொன்னார். இதை விட பெரிய ஆபத்து உங்களுக்கு வரும். அவர் சொன்ன வார்த்தைகள் பச்சை மரத்திற்கு இப்படி என்றால் பட்ட மரத்திற்கு எப்படி ஒன்று அவர் சொல்லும் போது, இந்த ஒரு அமைதியான சமயத்தில் தப்பே செய்யாத எனக்கு இந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கறாங்கனாக்கா, சிலுவை சாவை கொடுக்கறாங்கனாக்கா, கலக்கம் இருக்கிற நகரத்துல என்ன மாதிரி தீர்ப்பு வரும்னு நீங்க நினைங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா யூதர்களுக்கு தன்னுடைய வீடு என்று சொல்றதுக்கு ஒரு இடமும் கிடையாது. அப்போ அதுக்கு நாடோடி மக்கள், அலையும் மக்கள் என்று நம்மளுடைய சுவிசேஷத்தை சொல்ல மாதிரி அவங்களுக்கு நடக்குது. இது ஒரு விவிலிய சாபம்.
கீழ்ப்படியாமைக்காக நாடு கடத்தப்பட்டவருக்கான ஒரு சாபம். உபாகமம் 28, 64, 67 இதை பத்தி பேசு. கடவுள் ஏற்கனவே எச்சரிக்கிறார் இஸ்ராயல், நீங்கள் எனது வார்த்தையை கேளாவிட்டால். உபாகமம் 28, 64. கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை வரைக்கும் எல்லா ஜனங்களுக்கும், அதாவது நாடுகளுக்கும் சிதறடிப்பார். இன்னைக்கு என்ன நடந்துட்டு? இன்னைக்கு நம்ம இஸ்ராயல் நாட்டுல, பலஸ்தீன நாட்டுல ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைங்களும் அழுகுறதையும் சாவறதையும் பார்க்கும்போது, குண்டு வெடிப்புகள், படுகொலைகள் எல்லாம் பார்க்கும்போது, அன்னைக்கு நடந்த அதே விஷயம் நம்ம மனசுக்கு வரலையா? இயேசு ஏன் இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறார்? ஏன் இந்த தீர்க்க தரிசனை கொடுக்கிறார்? அவர் மனம் திரும்புவதற்கான ஒரு குரல் கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு இப்பொழுது பெறுங்கள் என்றதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தரமட்டமாக்கப்பட்ட எருசலேம் ஒரு அரசியல் சம்பவம் மட்டுமல்ல, அது மெசியாவை நிராகரித்ததால் கிடைத்த தீர்ப்பு. இயேசு சொல்ற ஒரு வார்த்தையும் உண்மையானது, நம்பக்கூடியது. கிறிஸ்துவை நிராகரிப்பது, அதுக்கு விளைவுகள் உண்டு. எருசலேம் அதன் கலகத்திற்காக அழிவை சந்தித்தது போலவே இன்றும் இயேசுவை நிராகரிப்பது கடவுளிடமிருந்து ஆன்மீக ரீதியாக நம்ம பிரிக்கிறதுக்கு வழி கொடுக்கும். இயேசுவின் எச்சரிக்கை கருணையும் செயல். அவர் துன்பத்தை சந்தித்தது மட்டுமில்லாமல் வரவிருக்கும் பெரிய துன்பத்தை பற்றி மற்றவர்களை எச்சரிக்க ஒரு வாய்ப்பாகவும் அதை எடுத்துக்கிட்டார். எருசலேம் பெண்களுக்கு இயேசுவின் எச்சரிக்கை கடந்த காலத்தை பட்டது மட்டும் அல்ல, அது இன்றைய நமக்கான செய்தி. நாம எத்தனை முறை நமது தனிப்பட்ட போராட்டங்களில் சிக்கி இயேசுவின் செய்திகளை கேட்க, கவனிக்க தவறிவிடுறோம். இயேசுவின் எச்சரிக்கைகள் நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோமா? அல்லது நம்ம நிறைய நேரம் இருக்கிறதா நினைச்சு அப்புறம் பார்த்துக்கிறான் அப்படியே விட்டுறோம். இன்று பலர் எருசலேமை போலவே கிறிஸ்துவை நிராகரிக்கிறார். ஆனால் வரலாறு நமக்கு நினைவூட்டுகிறது, கடவுளின் அழைப்பை புறக்கணிப்பது விளைவுகளை ஏற்படும். ஓ இயேசுவே, உங்கள் வேதனையை கண்டு நாங்கள் துயர் அடைவது மட்டுமல்லாமல் உங்கள் எச்சரிக்கைகளையும் கவனிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். எமது வாழ்க்கையில் உங்கள் குரலை அறிந்து கொள்ளும் ஞானத்தையும் தாமதமின்றி உம்மை நோக்கி திரும்பும் தைரியத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 9ஆம் நிலை, இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சி. இந்த நேரத்துல இயேசு கொடூரமான கசையடி, இரத்த இழப்பு, நீர் சத்து இழப்பு மற்றும் சிலுவையின் எடை, இதெல்லாம் கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டார். ஆனால் இந்த 3வது வீழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமானது. அது நகர சுவர்களுக்கு கொஞ்சம் வெளியே தான் நடக்குது. கொல்கத்தாவுக்கு ரொம்ப அருகாமையில், ரொம்ப கிட்ட நடக்குது. அவர் கிட்டத்தட்ட அங்க போய் சேர்ந்துட்டார். ஆனாலும் கடைசியா ஒரு முறை கீழே விழுது. ரோமானிய மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு கைதி பலமுறை விழுந்து மிகவும் பலவீனம் ஆயிட்டா, அந்த வீரர்கள் அவரை அந்த இடத்திலேயே சாவடிக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு.
இதயத்தில் ஒரு விரைவான குத்து அல்லது தலையில் ஒரு அடி அவருடைய துன்பத்தை அந்த நேரத்திலே முடிவு செய்தது. ஆனால் அவர்கள் இன்னும் இயேசுவை கொல்லவில்லை. ஏன்? ஏனென்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியிருந்தது. அவர் உயர்த்தப்படுவார். He would be lifted up. ஆணி அடிச்சு அவரை நிமித்துறாங்க இல்லையா? உயர்த்தப்படுவார். யோவான் 3:14. அவர் சிலுவையில் அறையப்படுவார். சக்கரியா 12:10. அவரது கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்படும். சங்கீதம் 22:16. இதெல்லாம் வேதம் முன்கூட்டி அறிவிச்சிருக்கு. அதனால அவர் அங்கே சாவடிக்கும். படை வீரர்கள் கட்டளைகளை பின்பற்றுவதாக நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அறியாமலேயே தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். இயேசு இறுதி கோட்டிற்கு சற்று முன்பு தான் விழுந்தார். ஒரு திருப்பு முனைக்கு சற்று முன்பு நாம் எத்தனை முறை கைவிட்டு விட வேண்டும்? நாம் மிகவும் பலகீனமாக இருக்கும் போது நம்மால் அதை பார்க்க முடியாவிட்டாலும் கடவுளின் திட்டம் இன்னும் செயல்பாட்டில் உள்ளது என்று நம்புகிறோமா? இயேசு விழுந்தார், ஆனால் அவர் மீண்டும் எழுந்தார். நாம் பாவத்தில், விரக்தியில் அல்லது சோர்வில் விழும்போது நாம் கீழே இருக்கிறோமா? அல்லது மீண்டும் ஒரு முறை இயேசுவோடு சேர்ந்து எழுந்திருக்கிறோம்? ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் மீண்டும் விழும்போது உமது அன்பு ஒருபோதும் தோல்வி அடையாது என்பதை எங்களுக்கு நினைவூட்டியது. எங்களை உயர்த்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன். ஆமென். மூன்றாம் முறையாய் நீர் விழுங்கீர், காலூன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 10ஆம் நிலை, இயேசுவின் ஆடைகளை களைகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்பு. சிலுவையில் அறையப்படுவது உடல் ரீதியாக சித்திரவதை செய்வதற்கும், அது மட்டும் இல்லாம முற்றிலும் அவமானப்படுத்துறதுக்குமான ஒரு செயல். ரோமானிய வீரர்கள் மரண தண்டனைக்கு முன்பு எப்பயுமே கைதிகளை நிர்வாணமாக்குவார்கள். இயேசுவும் இதற்கு விதிவிலக்கில்லை. இயேசுவின் தையல் இல்லாத அங்கி, யோவான் 19:23 அதை பத்தி பேசுகிறது. இது மாதா அவருக்காக தையல் இல்லாம தச்ச ஒரு அங்கி மட்டும் இல்ல, அது சேர்ந்து ஒரு அழகான ஆழமான குறியீட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. யூத பாரம்பரியத்துல தலைமை குருக்கள் ஆலயத்தில் பலிகளை செலுத்தும் போது எப்பயுமே தையல் இல்லாத அங்கியை தான் அணிந்து கொள்வார். யாத்திராகமும் அதிகாரம் 28, 31, 32 இதை நமக்கு தெரியப்படுத்து. உண்மையான தலைமை குரு இயேசு இப்பொழுது இறுதி பலி தன்னையே செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் தாழ்த்தப்பட்ட போதும் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அவர்கள் என் வஸ்திரங்களை, ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள், என் வஸ்திரங்களுக்காக சீட்டு போட்டார்கள். கீதம் 22:18. திறந்த காயங்களும் உலர்ந்த ரத்தமும் அவரது ஆடையில் இருந்ததால் அதை கழட்டும் போது சதையும் திரும்பவும் கீழ்ச்சி. இயேசுவின் சவுக்கடியால் அடிக்கப்பட்ட முதுகு இப்ப திரும்பவும் வெளிப்பட்டு
ஒரு காயத்தையும் திரும்பவும் திறப்பது போல வேதனையும் வலியும் திரும்ப ஏற்படுத்துது அவர் உடம்புல. இயேசுவுக்கு எதுவுமே இல்லாம போச்சு. கண்ணியம் இல்லை, ஆறுதல் இல்லை, உடைமைகள் இல்லை. கடவுளிடம் சரணடைய மறுக்க நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம்? நமது பெருமை, அந்தஸ்து அல்லது பாதுகாப்பு பறிக்கப்பட்டதாக உணரும் போது அதை தண்டனையாக பார்க்கிறோமா அல்லது சுத்திகரிப்பாக பார்க்கிறோம்? நித்திய அவமானத்தை நாம் ஒருபோதும் சுமக்க வேண்டியதில்லை என்பதற்காக இயேசு சிலுவையின் அவமானத்தை சுமந்தார். அந்த மீட்பில் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். இயேசுவே எல்லா கண்ணியத்தையும் நீக்கி மனத்தாழ்ச்சியை ஏற்றுக்கொண்டீர். உலக பெருமையிலிருந்து விடுபட்டு உம்மிடம் முழுமையாக சரணடைய எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆம். உடைகளை கலைந்திட உம்மை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட மெய் தொடர்ந்தீர். உடைகள் கலைந்திட உம்மை தந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 11ஆம் நிலை, இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டது. நம்ம பொதுவா இயேசுவை உள்ளங்கையில் ஆணிகளால் அறையப்பட்டதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரோமானிய சிலுவை அடிக்கிற விதம் பொதுவா மணிக்கட்டுல அடிக்கிறது தான் அவங்களோட பழக்கம். ஏன்னா அந்த முழு உடலோட எடையை தாங்கிறதுக்கு இந்த கையில அடிச்சா மட்டும் பத்தாது. மணிக்கட்டுல அடிச்சா அதுல எலும்பு இருக்கிறதுனால அந்த உடம்பு தாங்கி பிடிச்சிக்கும். உண்மையில பார்த்தாக்கா ஒரு கைக்கு ஒரு ஆணி மட்டும் இல்ல, பல ஆணிகள் அடிப்பாங்க, நிறைய ஆணி அடிப்பாங்க. பண்டைய நூல்களில் கை என்பதற்கான கிரேக்க வார்த்தை கேர். இது மணிக்கட்டு உட்பட முழு கையையும், சில சமயங்கள்ல முன் கையில் ஒரு பகுதியை கூட குறிக்கலாம். சிலுவையில் அறையப்பட்ட ஆணிகள் சின்ன சின்ன ஆணி இல்லை, அவை நீளமான பெருசான கரடு முரடான இரும்பு கூர்மை உள்ள பொருட்கள். விரல் அளவுக்கு தடிமான இருந்தது, விரல் அளவுக்கு மோட்டாவா. ரோமானியர்கள் அவற்றை சுத்தமாக, அதாவது நேரா உள்ள செலுத்த மாட்டாங்க. மாறாக அவர்களை முறுக்கி அடிப்பாங்க. காரணம் என்னன்னா, நரம்புகள் நசுங்கப்படுறதா அப்படின்றத உறுதிப்படுத்துவாங்க. அது முழு உடலிலும் தாங்க முடியாத வலியை கொடுக்கும். பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் சிலுவையில கட்டப்பட்டார். ஆனால் இயேசு ஆணிகளால் அறையப்படுகிறார். இது மோசமான குற்றவாளிகளுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு கொடூரமான மரண தண்டனை முறையாகும். அவரை சிலுவையில் வைத்திருக்க ஆணிகளால் அறைய வேண்டிய அவசியமே கிடையாது. அது துன்பத்தை தீவிரப்படுத்துவதற்காகவே மட்டுமே செய்தது. ஆனாலும் அவரது முதல் வார்த்தைகள் என்ன? தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார். லூக்கா 23:30. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார். நோயற்றவர்களை குணப்படுத்தி, குழந்தைகளை ஆசிர்வதித்து, இறந்தவர்களை உயிர்ப்பித்த அதே கைகள் இப்பொழுது இரும்பு ஆணிகளால் அடிக்கப்படுகின்றன. நாம்
துன்பப்படும் போது கோபத்துடனும் வெறுப்புடனும் பதிலளிக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவை போல் மன்னிப்புடனா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டது ஆணிகளால் அல்ல, அன்பினால். அவருடைய துன்பம் நமக்காக அவரே தேர்வு செய்தது. இதை நாம் அங்கீகரிக்கிறோமோ, புரிந்து கொள்கிறோம்? அவரை சித்திரவதை செய்தவர்களை அவர் மன்னித்தார். நமக்கு தவறிழைப்போரை மன்னிக்க நம் இதயங்களை அதை காண முடிகிறது. ஆண்டவரே, உமது துன்பத்தில் நீர் இறுதி வரை எங்களை நேசித்தீர். எங்கள் இருண்ட தருணங்களிலும் உம்மை முழுமையாக நம்ப எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன். பொங்கிய உதரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 12ஆம் நிலை, இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சி. சிலுவையில் அறையப்பட்டு மரணம் மெதுவாகவும் வேதனை கொடுக்கிறதாகவும் இருக்கும். அதுல சாவறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கும். ஆனா இயேசுநாதர் ரொம்ப சீக்கிரமே அதுல இறந்துடுறார். இது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த மூச்சு எடுக்கிறதுக்கு ஒரு முறையும் தொங்கிக்கிட்டு இருக்கிற உடம்ப ஆணி அடிக்கப்பட்ட காலால் அப்படி தூக்கி விடும். இது ரொம்ப வேதனையை கொடுக்கும். அதனால ரொம்ப நேரம் ஆகுதுன்றதுக்காகவே அந்த ரோமானிய படை வீரர்கள் எல்லாருடைய காலையும் உடைச்சிருவாங்க. அவங்களால அதனால தூக்க முடியாது. ஆனா இயேசுவோட காலை அவங்க உடைக்கல. ஏன்னாக்கா திருச்சட்டம் சொல்லியிருக்கு, சங்கீதம் 34:20, அவருடைய எலும்புகளில் ஒன்று கூட முறிக்கப்படாது. அவருடைய மரணம் வழக்கத்தை விட சீக்கிரமா நடந்ததுனால பிலாத்துக்கே ஒரு ஆச்சரியம், சந்தேகம். மார்க் 15:44 பேசு. ஏன் இவ்வளவு சீக்கிரத்துல இயேசுநாதர் இறந்தார்? சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னே கடுமையான சித்திரவதை, கடுமையான கசையடைகள் ஒரு உடல் ஏற்கனவே தாங்கியிருக்கு. சிலுவைக்கு முன்பே அவர் மரணத்திற்கு அருகில் விட்டு சென்று விட்டார். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மன அழுத்தம், கெத்செமனியில் ஏற்பட்ட வேதனை மிக 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 தீவிரமாக இருந்துச்சு. அவர் இரத்தத்தை வியர்வையாக சிந்தினார். லூக்கா 22:44. இது ஒரு தீவிர உணர்ச்சி துயரத்தை குறிக்கிறது, இமோஷனல் டிஸ்ட்ரெஸ். ஆனா இதெல்லாம் தாண்டி இயேசு ஒரு வேண்டுமென்றே செய்த சரணடைவு. மற்றவர்களை போல் அல்லாமல் இயேசு தனது மரணத்தின் தருணத்தை அவரே தேர்ந்தெடுத்தார். யோவான் 19:3, அவர் எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிந்தது என்று அறிவிக்கிறார். தலை குனிந்து தனது ஆவியை ஒப்படைக்கிறார். இந்த தருணம் வெறும் மரணத்தை பற்றியது அல்ல, அது முழுமையை பற்றியது. இயேசுவின் துன்பம் வெறும் உடல் ரீதியானது மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியானது. அவர் எல்லா பாவங்களின் பாரத்தையும் சுமந்து இன்னமும் அன்பு செலுத்த தேர்ந்தெடுத்தார். அவர் சிலுவையில் தொங்கிய போது அவர் உங்களை பார்த்தார். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தவற்றையும், நீங்கள் தாங்கும் ஒவ்வொரு வலியையும் அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அவர் கூறினார், அனைத்தும் நிறைவேறிற்று. தோல்வியின் அழுகையாக அல்ல, ஆனால் ஒரு வெற்றியாக. உங்கள் மீட்பிற்கான விலை
முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டதற்காக அறிவிப்பதற்காக. சிலுவையை பார்த்து அந்த அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் உங்களுக்காக அதை ஏற்கனவே சுமந்தார் என்பதை அறிந்து உங்கள் குற்ற உணர்வை விட்டு விடுவீர்கள். இயேசுவே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தீர். உமது தியாகம் எங்கள் இதயங்களை மாற்றி நித்திய ஜீவனுக்கு எங்களை வழி நடத்துவதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இன்னுயிர் அகன்றது உமை வேட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒலி கேட்டு. இன்னுயிர் அகன்றது உமை வேட்டு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 13ஆம் நிலை, இயேசு சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சி. ரோமானிய சிலுவையில் அறையப்பட்டவர்கள் மரண தண்டனை நிறைவேற்றுவதில் மட்டுமல்ல, அதன் பின்னரும் கொடூரமாக இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களுடைய உடல்களை அங்கே அழுக விட்டுருவாங்க. அவங்களுடைய உடல்கள் பெரும்பாலும் பறவைகள் வந்து சாப்பிடும். இல்லைனாக்கா அதை எடுத்து ஒரு கூட்டு புதைக்குழி, மாஸ் கிரேவ்ஸ், அதுல போட்டுருவாங்க. ஒரு முறையான அடக்கம் கொடுக்க மாட்டாங்க. இருந்த போதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பத்தில் இயேசுவுக்கு மரியாதைக்குரிய அடக்கம் வழங்கப்படுகிறது. சென்ஹெத்ரின் உறுப்பினர் அரமித்தேயா சேர்ந்த யோசேப்பு இயேசுவின் உடலை கேட்க பிலாத்துவிடம் செல்கிறார். இது ஒரு ஆபத்தான நடவடிக்கை. தண்டனம் செய்யப்பட்ட ஒரு மனிதனுக்கு கூட்டணி வைத்தால் கடுமையான விளைவுக்கு வழிவகுக்கும். இயேசு உண்மையிலேயே இறந்து விட்டாரா என்பதை பிலாத்து மீண்டும் சரிபார்த்து உடலை விடுவிக்கிறார். மார்க் 15:44-45. இயேசுவின் விலா எலும்புல ஈட்டி குத்தப்படுறது வெறும் ஒரு கொடூரமான செயல் மட்டுமல்ல, மரணத்தை உறுதிப்படுத்துவதாகும். ரத்தமும் தண்ணீரும் வெளியேறிய போது அது அவரது இதயம் நின்று விட்டது என்பதற்கான மருத்துவ சான்று. தனது மகனின் உயிரற்ற உடலை பெறும்போது மரியாளின் கைகள் நடுங்கி எவ்வளவு கஷ்டம். ஒரு காலத்துல அவரை ஒரு குழந்தையா கொஞ்சிய அதே கைகள் இப்போது அவரை துக்கத்தில் தொட்டன. அவரது உடலின் எடை உண்மையானது. இனி ஒரு குழந்தை அல்ல, அவர் பலியிடப்பட்டது. நீங்கள் எப்பொழுதாவது துக்கத்தின் எடையை தாங்கி இருக்கிறீர்கள்? உடைந்த கனவுகள் மரியாள் உடைந்தாள். ஆனாலும் அவர் விரக்தி அடையவில்லை. அவருடைய இருண்ட தருணத்தில் கூட அவள் விசுவாசத்தை பற்றி கொண்டு, உங்கள் துன்பத்தில் மரியாளை போலவே நீங்கள் மீண்டும் நம்பிக்கையை காண்பீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உங்கள் இருண்ட நேரத்திலும் கூட கடவுளின் திட்டம் இன்னும் வெளிப்படுகிறது என்று உங்களால் நம்ப முடியும். ஆண்டவரே, நீர் மரியாளின் கரங்களில் இளைப்பாறியது போல் நாங்களும் உமது இரக்கத்தில் இளைப்பாறுவோம். துக்கப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் அளித்து எங்கள் நம்பிக்கையை புதுப்பிப்பீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். தூயருற்ற தூடித்தால் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து
துயருற்று துடித்தார் உளம் நொந்து. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 14ஆம் நிலை, இயேசு கல்லறையில் இடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் ஒரு பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு. அடக்கம் செய்யறது அந்த காலத்துல ஒரு அவசர விஷயமா இருந்துச்சு. சூரியன் அஸ்தமதிக்கிறதுக்கு முன்னே உடலை அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று யூத சட்டம் சொல்லுது. ஓய்வு நாள் வேற நெருங்கிட்டு இருந்துச்சு. அரிமத்தியாவை சேர்ந்த யோசேப்பு தனக்கென்று பண்ண ஒரு புதிதாக செதுக்கப்பட்ட அந்த தன்னுடைய சொந்த கல்லறையை வழங்குகிறார். அந்த கல்லறை ஒரு பெரிய கல்லால் மூடப்படுகிறது. அநேகமா கிட்டத்தட்ட ஒரு 1000 பவுண்டுக்கு மேல எடையுள்ள ஒரு கல். ரோமானிய காவலர்கள் வெளியே நிறுத்தப்படுகின்றனர். மத்தேயு 27:66. இயேசுவின் சிஷ்யர்கள் அவரது உடலை திருடி உயிர்த்து விட்டார் என்று சொல்லிவிடுவார்கள் என்று அந்த அதிகாரிகள் அஞ்சினர். முரண்டாக அவர்கள் எடுத்த முயற்சிகளே அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உலகம் மூடப்பட்ட கல்லறையை கண்டது. சீடர்கள் இயேசுவின் வாழ்க்கையின் முடிவை கண்டார்கள். ஆனால் கடவுள் வெற்றியின் தொடக்கத்தை கண்டார். நமக்கு ஒரு முடிவு தோன்றுவது பெரிய ஒன்றிற்கான தயாரிப்பாகும் என்று நீங்கள் எந்த கல்லறையை வெறுத்து பார்த்து கொண்டீர்கள்? தொலைந்து போன ஒரு கனவா, உடைந்த உறவா, தோல்வியா? கல்லறை அமைதியாக இருக்கிறது, ஆனால் கதை முடியவில்லை. இயேசு கல்லறையில் இருக்க விதிக்கப்படாதது போல் உங்கள் கதையும் இருளில் முடிவடைய விதிக்கப்படவில்லை. கல் உருட்டப்படும் வரை காத்திருக்க நீங்கள் தயாரா? அமைதியிலும் கூட கடவுள் இன்னும் செயல்படுகிறார் என்று உங்களால் நம்ப முடியும். ஆண்டவரை, கல்லறையின் அமைதியில் நாங்கள் விசுவாசத்துடன் காத்திருக்கிறோம். உமது உயிர்த்தெழுதல் எங்கள் இருளுக்கும் வெளிச்சத்தையும் எங்கள் ஆன்மாக்களுக்கு ஜீவனையும் கொண்டு வர வேண்டும். ஆம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆம். ஒடுங்கிய உமதருள் பொதியப்பட்டு நீர் அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமது உடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இறைவா, இந்த பாதையை எங்களுக்கு வழி காட்டி எங்களோடு இருந்ததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவே ஆண்டவரே, பாவி என் மேல் கருணை கூர்ந்தருளும். பாடுங்க. இயேசுவே ஆண்டவரே, பாவி மேல் கருணை கூர்ந்தருளும். அகே, இயேசுவே ஆண்டவரே, பாவி என் மேல் கருணை கூர்ந்தருளும். பாவி என் மேல் கருணை கூர்ந்தருளும். இயேசுவே ஆண்டவரே, பாவி என்
மேல் கருணை கூர்ந்தருளும். இயேசுவே ஆண்டவரே, பாவி என் மேல் கருணை கூர்ந்தருளும். இயேசுவே ஆண்டவரே, பாவி கருணை கூர்ந்தருளும். இயேசுவே ஆண்டவரே, பாவி என் கருணை கூர்ந்தருளும். இயேசுவே ஆண்டவரே, பாவி என் மேல் கருணை கூர்ந்தருளும். இயேசுவே ஆண்டவரே, பாவி என் மேல் கருணை கூர்ந்தருளும். இயேசுவே ஆண்டவரே, பாவி மேல் கருணை கூர்ந்தருளும். இயேசுவே ஆண்டவரே, பாவி என் கருணை கூர்ந்தருளும். அருமையா இயேசுவே பாவி கூர்ந்தருளும். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.